இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நிஷா ராயல் சிட்டின்னு சைட்ல நிற்கிறோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமருக்கு வந்து இந்த பில்டிங் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ என்ன ஒர்க் போயிருக்குன்னா, கீழே வந்து பேஸ்மெண்ட் ஒர்க் வந்து இன்னும் நம்மளுக்கு முடியுது. இப்போ பேஸ்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை நடக்குங்க. என்ன பிரச்சனைனா, பேஸ்மெண்ட்ல வந்து ஏதோ ஒரு மண்ணு களிமண் அந்த மண்ணு போட்டுருவாங்க. அதனால பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட் வந்து கீழே வந்து இறங்கிரும். ஃபியூச்சர்ல டைல்ஸ் போடும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே இறங்கிரும். நம்ம பேஸ்மெண்ட்டுக்கு மெயினாக பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பண்ணா நம்ம எல்லா சைடும் செவுரு கட்டிட்டு உள்ள பாத்தீங்கன்னா நம்ம நொரம்பு மண்ணு மட்டும் தான் உள்ள போடணும். அது போட்டா மட்டும் தான் உங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் பாத்தீங்கன்னா பேஸ்மெண்ட் கீழே இறங்காது. அதே மாதிரி மண்ணு போடுறது மட்டும் இல்லாம தண்ணியும் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 5 நாளைக்காச்சும் தண்ணி விட்டு நல்லா குத்தி விட்டு மண்ணை வந்து முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா உள்ள இறக்கணுங்க. மண்ணை இறக்கினா மட்டும்தான் ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேல்ஸ் போட்டா வந்து இறங்காம இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா இறக்கிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா 1.5 ஜல்லி போடணுங்க. 1.5 ஜல்லி பாத்தீங்கன்னா நல்லா ஹெவியா போடணும். உங்களுக்கு வந்து லைட்டா ஒரு லேயர் வச்சா பத்தாது, 2 லேயர் 3 லேயர் வச்சு நம்ம ஃபுல்லா நம்ம வந்து பாத்தீங்கன்னா திம்ஸ் கட்டம்பாங்க. திம்ஸ் கட்டை வச்சு நல்லா வந்து ஃபுல் பேக்கிங் பண்ணா மட்டும்தான் அது வந்து ஃபியூச்சர்ல நீங்க டெயில்ஸ் போடும்போது கண்டிப்பா கீழே இறங்காம இருக்கும். அப்படியே கீழே பாருங்க, அப்படியே கீழே காட்டுங்க. இங்க பாருங்க இந்த அளவுக்கு கிளியரா வந்திருக்கு பாத்தீங்களா? இது என்ன காரணம்னா நம்ம அந்த அளவுக்கு திம்ஸ் கட்டை போட்டு அடிச்சனால மட்டும்தான் இந்த அளவுக்கு கிளியரா வந்திருக்கு. இங்க பாருங்க திம்ஸ் கட்டை வச்சு அந்த அளவுக்கு அடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த மாதிரி பில்டிங் பத்தி அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம்.